வந்து ஒவ்வொரு தரப்புலேருந்து பாலாஜி பேசுகிறேன். நான் தான் இன்னைக்கு உதவ போகிறேன். உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நன்றி சார். உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது சார்? சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் சார். கம்ப்ளைண்ட் ஒன்று ரைட் பண்ணேன். என்ன சார் உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை. என்ன கம்ப்ளைண்ட் சார் ரைஸ் பண்ணணும்? கஸ்டமர் ஒருத்தர் பே பண்ணாம போயிட்டாரு சார். ஒரு போட்ட லொகேஷன் வேற, ஒரு கூட்டு போற லொகேஷன் வேற சார். ஓகே சார். அதனால கஸ்டமர் எடுத்த ட்ரிப் சார்? இப்பதான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார், ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் சார். ஸோ காமனான டைம் இல்லை சார். எத்தனை மணிக்கு ட்ரிப் எடுத்தீங்கன்னு சொல்கிறீங்களா சார்? சார் ஆப்ல தெரியாதா சார் உங்களுக்கு? சார் ஆப்பில் நீங்கள் எந்த டைம் தான் சார் உங்கள்கிட்ட கேட்குறோம். புரியல சார். சார் நீங்கள் ட்ரிப்பை எப்போ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி தான் சார் டைம் கேட்குறோம் உங்கள்கிட்ட. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார். ஓகே சார். உங்கள் ஏற்பட்ட சிரமத்துக்கு வருந்தீங்கன்னா சார் நீங்கள் என்ன டைமுக்கு சொன்னால் தான் சார் எங்களுக்கு செக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன டைம்னு சொல்லிங்க சார், எங்கள் சைட்லேருந்து நாங்கள் செக் பண்ணுறோம் சார். சார் இப்போ என் ப்ரொஃபைல நீங்கள் செக் பண்ணால் வராதா சார் என்ன டைம்னு? சார் சிரமத்துக்கு மன்னிக்கவும், நீங்கள் நிறைய ட்ரிப் எடுத்துருக்கீங்க சார். அந்த ட்ரிப்பில் என்ன டைம்னு உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம் சார். சார் இப்போ லாஸ்ட் ட்ரிப் சார். லாஸ்ட் ட்ரிப்புங்களா சார்? ஓகே. அந்த ட்ரிப்பில் உங்களுக்கு என்ன சார் இஷ்யூ? கஸ்டமர் பே பண்ணாமல் போயிட்டார் சார். ஓகே சார். இப்போ ஒவ்வொரு தரப்புலேருந்து என்ன தகவல் எதிர்பார்க்குறீங்க சார்? கஸ்டமர் பே பண்ணல சார். ஓகே சார். கஸ்டமர் பே பண்ணல, ஒவ்வொரு தரப்புலேருந்து என்ன தகவல் எதிர்பார்க்குறீங்க சார்? அதான் சார் ஊப்பர்ல தான் சார் சொல்றேன். கஸ்டமர் பே பண்ணல சார். பே பண்ணாம இறங்கி போயிட்டாரு சார். கஸ்டமர் பே பண்ணலன்னா ஒரு ட்ரிப்பை நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியது, பணம் வாங்க வேண்டியது முழு பிறப்பு உங்களுடையது சார். ஒவ்வொரு தரப்புல இருந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க சார். அவர் பாக்கெட்ல சார் அவர் தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சார். அவர் பாக்கெட்ல இருந்து எடுக்க முடியுமா சார்? ஓகே சார். சிரமத்துக்கு மன்னிக்கவும் சார், நாங்கள் அந்த மாதிரி சொல்லலை. பட் ஒவ்வொருவரோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வந்து பணம் வாங்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களுடையது. இதில் ஒவ்வொரு தரப்புலேருந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது சார். இதில் நாங்கள் கால் பண்ணுற ஆப்ஷனும் மெசேஜ் பண்ணுற ஆப்ஷனும் கிடையாது சார். அவர் உங்க கஸ்டமர் தான் சார். புரிஞ்சது? ஊபர் கஸ்டமர் தான் சார். ஓகே சார். ஊபர் கஸ்டமர் தான் சார். அதனால தான் சார் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தெளிவாக. நான் சொல்கிறேன், நானும் ஊபர்ல தான் சார் ஓட்டுறேன். ஒருத்தர் கஸ்டமர் பே பண்ணாம போயிட்டாங்கன்னு சொல்றேன் சார். ஓகே சார். கஸ்டமர் பே பண்ண முடியாம போயிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க சார். எங்க தரப்புல இருந்து தகவல் தெளிவா புரியுது சார். பட் எங்க சைட்ல இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது சார். நாங்க கால் பண்ற ஆப்ஷனும் மெசேஜ் பண்ற ஆப்ஷனும் அப்ப நாங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா சார்? சார் நாங்க அப்படி சொல்லல. பட் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது, பணம் வாங்க வேண்டிய முழு சார். இது சார் உங்களுக்கு இது வந்து என் வயிற்று பொழப்பு சார். என் வயிற்றுல அடிக்காதீங்க சார். இது என் வயிற்று பொழப்பு. அதனால என் காலு உடஞ்சதால வேற வேலைக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் சார். என் சோத்துல மண்ணள்ளி போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார். சார் இது ப்ரொஃபஷனல் கால். நீங்க கேட்ட தகவல் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை தவிர வேற எதுவும் தகவல் தேவைப்படுது? ப்ரொஃபஷனல் கால்னா கஸ்டமர் கேர் தான் சார். கஸ்டமர் கேர் தான் சார் புகார் பண்ண முடியும். ஓகே சார். அதற்கான தகவல் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சார். இதை தவிர வேற தகவல் தேவைப்படுதா சார்? சார் ஒருத்தர் பே பண்ணாம போயிட்டாரு சார். கஸ்டமர் உங்க கஸ்டமர் தான் நான் ஆட்டோ ஓட்டுறேன். உங்க ஆப்ல தான் ஆட்டோ ஓட்டுறேன். ஓகே சார். அப்போ ஆட்டோக்காரனுக்கு என்ன நடந்தாலும் எதுவும் கண்டுக்க மாட்டீங்களா சார்? ஓகே சார். உங்க சிரமம் இதே கஸ்டமருக்கு ஏதோ கஸ்டமர்கிட்ட நாங்க ரூடா பேசினா ஏதோ இது பண்ணா அது கம்ப்ளைண்ட் பண்றீங்கல்ல சார். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், எங்களுக்கு கால் பண்ற ஆப்ஷனும் மெசேஜ் பண்ற சார். அவரு உங்க கஸ்டமர் சார். சரி, நீங்க மீண்டும் மீண்டும் கேக்குறீங்க. நான் தேவையான தகவல் சொல்லிட்டேன். இதை தேவை அவரோட ப்ரொஃபைல்ல போனா அவருக்கு மெசேஜ் பண்ண முடியாதா சார்? சார் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், கால் பண்ற ஆப்ஷனும் மெசேஜ் பண்ற ஆப்ஷனும் எங்களுக்கு கிடையாது சார். சார் அவரு உங்க கஸ்டமர் தான் சார். சார் மன்னிக்கவும், நான் உங்களுக்கு தேவையான தகவல் கொடுத்துட்டேன். இதை தவிர வேற எதுவும் தகவல் தேவைப்படுதா சார் உங்களுக்கு? சார் நான் கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் சார். சார் சிரமத்துக்கு மன்னிக்கும், உங்களுக்கு தேவையான தகவல் கொடுத்துட்டேன். நீங்க மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்கறதுனால இணைப்பு துண்டிக்க சார். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் சார். கஸ்டமர் பே பண்ணாம போயிட்டாரு சார். சார் உங்களுக்கு தேவையான தகவலை நான் கொடுத்துட்டேன். எங்க செல்லிருந்து கால் பண்ற ஆப்ஷனும் மெசேஜ் பண்ற ஆப்ஷனும் நான் தேவையான தகவலை தான் சார் சொல்றேன். நெக்ஸ்ட் டைம் இந்த இஷ்யூ கொஞ்சம் கவனமா பாத்துங்க சார். இதை தவிர வேற இதே மாதிரி கஸ்டமரை பேன் பண்ணுங்க சார்.
ஓகே சார், உங்களோட சிரமம் புரியுது. உங்களோட இல்ல கருத்தை என் நான் பதிவு அக்கௌண்டாவது பண்ணிக்கிறேன். பேன் பண்ணுங்க சார். நான் ஊப்பர்லயே ஓட்டலையே சார். என் அக்கௌண்டாவது பேன் பண்ணுங்க சார். இதால நான் அழிஞ்சனாவது இருக்கட்டும் சார். ஒரு ஆட்டோக்காரன் ஊப்பரால அழிஞ்சான்னு இருக்கட்டும் சார். ஏன்னா என் அக்கௌண்ட் பேன் பண்ணுங்க சார். உங்களோட சிரமம் புரியுது சார். உங்களோட கருத்தை நான் ஃபீட்பேக்கா பதிவு பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல எல்லாம் கால் சார் உங்களுக்கு பேசுன ஒரு காலும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப பேசுன உங்க காலும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை வச்சு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன் சார். இதை தவிர வேற எதுவும் தகவல் தேவைப்படுதா சார் உங்களுக்கு? நான் பாத்துக்கிறேன் சார். தகவல் நான் சொல்றேன் தகவல் சார். இதுதான் சார் என் தகவல். இதுக்கே தீர்வு இல்லாத வேற தகவல் என்ன சார் சொல்ல முடியும்? ஓகே, நன்றி சார்.